ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மகா கந்தசஷ்டி விழாவோட கடைசி நாள். ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இந்த 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க, 21 நாள் விரதம் எடுக்க முடியாதவங்க, இந்த 6 நாள் கூட நம்மளால் விரதம் இருக்க முடியாதவங்க கூட நாளைக்கு ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு ஃபுல் டே சாப்பிடாமல் இருந்து 6 மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற பூஜை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நம்ம விரதத்தை முடிக்கலாம். காலையில் 6 மணிக்கு முன்னாடியே எழுந்து முருகனுக்கு வீட்டில் உள்ள முருகனுக்கு ஃபோட்டோக்கோ அல்ல சிலைக்கோ நம்ம பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அன்றைக்கி டே ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. 6 மணிக்கு மேலே நம்ம விரதத்தை கம்ப்ளீட் பண்ணலாம். 6 மணிக்கு மேலே வீட்டில் வெற்றிலை தீபம் போட்டுட்டு 6 வகை சாப்பாடு, புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், பொங்கல், இது போல் 6 வகை சாப்பாடு செஞ்சு 6 நெய் தீபம் ஏற்றி வீட்டில் நம்ம நம்மளுடைய பூஜையை நல்லபடியாக அன்றைக்கி பண்ணணுன்னா நம்ம உடம்பை வருத்திக்கிட்டு அந்த வேண்டுதல் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக முருகன் அதுக்கான அருளை பலனை கொடுப்பாரு. காலையிலேருந்து சாப்பிடாம இருந்து வெறும் தண்ணி மட்டும் குடித்தா போதும். சில பேர் உங்களுக்கு உடம்பு தகுந்த இதை மாதிரி சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, ஒரு வேளை சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம அன்றைக்கி டே ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடாம இருந்து நம்ம முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அங்கே நம்ம கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் இது மாதிரி அங்கேயே உட்காந்து படிச்சுட்டு அங்கே நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லாம் பார்த்துட்டு சாமிக்கு உகந்த பாடல்லாம் எல்லாரும் பாடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கண்குளிர நம்ம வேண்டுதலை நல்லா முருகன்கிட்ட சொல்லிட்டு வீட்டில் 6 மணிக்கு மேலே நம்ம விளக்கேற்றி பூஜையை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இதுக்கான பலனை நீங்கள் கை கூட பார்ப்பீங்க. ஏன்னா விரதத்துலேயே ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப வலிமை வாய்ந்ததும் கந்தசஷ்டி விரதம் தான். இந்த விரதம் நிறைய பேர் 6 நாட்கள் பண்ணுவாங்க. நம்மளால் இந்த கடைசி ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கான பலன் இந்த ஒரு நாள் பண்ணுறது 48 நாட்கள் பண்ணதற்கான பலனும் கிடைக்கும்.